அக்கா எதுக்கு அழற? வெளியே கேட்ட போது. ஐயோ எதுக்காக அழறன்னு சொல்லிட்டு அழுக்கா. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்ன ஆச்சு? அக்கா என்ன ஆச்சுக்கா? அக்கா 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 எழுந்திருக்கா. அக்கா அக்கா என்ன பாருக்கா. அக்கா எழுந்திருக்கா. அக்கா எழுந்திரு. என்ன ஆச்சு? எழுந்திருக்கா. அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா என்னாச்சுக்கா உனக்கு? ஒண்ணும் இல்ல சுபா, நீ போய் உன் வேலையை பாரு. இல்லக்கா நீ ஏதோ போய் சொல்ற. நீ எதுக்கு அழறன்னு சொல்லு. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல சுபா. ஏன் மேல சத்தியம், உண்மை என்னன்னு சொல்லுக்கா. எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? சொல்லுக்கா. நான் உண்மையிலேயே சின்சியரா உங்களை லவ் பண்றேங்க. அப்படிலாம் உங்களுக்கு ஈஸியா மறக்க முடியாதுங்க. அப்படி நான் மறந்தேன்னா அது நான் செத்தனால தாங்க. ஏன்னா நான் உங்களை சுமந்தது இங்க இல்லைங்க, இங்க. நர்ஸ் ஊத்துங்க. பாத்து. ஒண்ணும் இல்ல. விக்ரம். அம்மா விஜய்ங்கடா. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்க. டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மென்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அம்மா அம்மா ஏன் இப்படி பண்ணா? எனக்கு தெரியலப்பா. அவனே தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நந்தினி அம்மா அம்மா இங்க பாருங்க, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கத நான் பார்த்தேன்மா. அம்மா ஓகே. அம்மா ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ். அம்மா அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. நர்ஸ் க்ளீன் பண்ணுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இத பாருங்க டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரி அழாதீங்க. அம்மா நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்கம்மா. அம்மா அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர் ட்ரீட்மென்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியாயிடும். டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி விக்ரம், என்னதாண்டா நடந்துச்சு? அவன் எதுக்காகடா பாய்சன் குடிச்சான்? எனக்கே தெரியலமா. ஐயோ, நான் ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணா எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாமா. அம்மா அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து. மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னான்ல, ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனையாகி இப்படி பண்ணிட்டானா? அப்போ நீ விஜய் மாமாவை லவ் பண்றியாக்கா? அதனாலதான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னியா? அக்கா இந்த விஷயத்த முதல்லயே நீ சொல்லிருந்தா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம்க்கா. இப்ப பாரு, விஜய் விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அவருக்கு ஏதாவது அப்படி சொல்லாத சுபா, எனக்கு பயமா இருக்கு. விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அழாதக்கா, இது எல்லாம் ஏன் தப்புதான். விஜய் என்ன சுத்தி சுத்தி வந்தப்போ நான் அவருக்கு இடம் கொடுத்திருக்க கூடாது. நான் பண்ண தப்பாலதான் விஜய்க்கு இப்போ இந்த நிலைமை. எல்லாம் என்னாலதான். அழாதக்கா, அழாத.
அவருக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதை விட நான் செத்தே போகலாம். அக்கா 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 என்ன பண்ற? அக்கா அக்கா என்ன பண்ற? அக்கா கதவை தரக்கா. அக்கா என்ன பண்ற உள்ள? ப்ளீஸ் கதவை தர. அக்கா வெளியில வாக்கா. கதவை தர. டாக்டர் என்னமா சொன்னாரு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கடி. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமா இருக்கு. விக்ரம், விஜய்க்கு என்ன பிரச்சனையா? தெரியல சரவணன், எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஐ டோன்ட் நோ. சிஸ்டர், சார் இங்க விஜய்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டா போங்க. லாஸ்ட்ல ஐசியூ இருக்கும், அங்கதான். சரிங்க சிஸ்டர், போ போ போ. அம்மா அழாதீங்கம்மா. சமந்தி, சம்மந்தி, என்னாச்சு? வந்து பாருங்க சமந்தி. தெரியல, ஐசியூல வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏதோ சொல்லல. அக்கா சொன்னா கேளுக்கா. அக்கா வெளியில வாக்கா. பல்ஸ் டவுன் ஆகுது. அக்கா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? அக்கா அக்கா வேண்டாக்கா, சொன்னா கேளுக்கா. அக்கா நீ பண்றது ரொம்ப தப்புக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா கதவை திறக்கா. ஏன்க்கா அப்படி பண்ற? ப்ளீஸ்க்கா அக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா கதவை திறக்க. அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா வேண்டாக்கா, சொன்னா கேளுக்கா. அம்மா அப்பா எங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாத்தியாக்கா நீ? அக்கா நீ போயிட்டா நாங்க மட்டும் உயிரோட இருப்போம்னு நினைக்கிறியா? நிச்சயமா நாங்களும் செத்துருவோம். அக்கா நீ போயிட்டா சத்தியமா நாங்களும் செத்துருவோம்க்கா. அக்கா அக்கா கதவை தர. தரக்கா. அக்கா என்ன பண்ற உள்ள? ப்ளீஸ் கதவை தர. அக்கா அக்கா கதவை தர. தரக்கா. அக்கா
விஜய் தம்பியோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. நீங்க அழாதீங்க. ஆமா, அவருக்கு என்னதான் கவலை? ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? இதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணு ஐஸ்வர்யா தான். இதுல என்ன ஆச்சுன்னு கேள்வி வேற. விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்கு உங்க குடும்பத்துக்கு. கவலைப்படாதீங்க சம்பந்தி, ஒண்ணும் ஆகாது. அழாதீங்கம்மா. டாக்டர், என் பையனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அவன் பொழைச்சுப்பான்ல. ஒரு நிமிஷம் டாக்டர், இப்போ விஜய் எப்படி இருக்கான்? அவன் ஓகே தானே? இல்லங்க, விஜய் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. ஐயோ, டாக்டர், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பிரச்சனை இல்லை. அவனை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க டாக்டர். பணம் ஒரு பிரச்சனை இல்ல. அவர் குடிச்ச பாய்சன் பிளட்ல கலந்திருக்கு. நாங்க கொடுத்திருக்கிற மெடிசன் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணும். சம்பந்தி, பல்ஸ் வேற அப்ஸ் அண்ட் டவுனா வேரியேஷன்லயே இருக்கு. என்னால எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஒரு 1 hour போகட்டும், பார்க்கலாம். வெயிட் பண்ணு. தேங்க்யூ டாக்டர். சரியாயிடு விக்ரம். அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா, அவனுக்கு ஒண்ணும் இல்லம்மா. எங்களெல்லாம் மறந்துட்ட, நீ சாக துணிஞ்சிட்டல்ல. போக்கா, விஜய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால காலம் முழுக்க நல்லா வாழ முடியுமா? இப்ப விஜய் எந்த நிலைமையில இருக்காருன்னே தெரியல. வா, நம்ம போய் பார்த்து வந்துடலாம். அக்கா இருக்கா, அங்கதான் அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்கல்ல. முதல்ல அவங்க வரட்டும்க்கா. அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாதுடி. நான் உடனே போய் அவரை பார்க்கணும். ஐயோ, நான் போறேன். அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா. சரி, உனக்காக தான் விஷம் குடிச்சிருக்காருங்கிற மேட்டர் இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்ப நீ அங்க போய் விஷம் லீக் ஆச்சுன்னா மொத்தமும் கெட்டுரும்க்கா. என்னால அங்க ஒரு ஊசலாடிக்கிட்டு இருக்கிறப்போ நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? வாடி போலாம். அக்கா அக்கா, இப்ப என்ன, விஜய் எப்படி இருக்காருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் இரு. என்ன நிலவரம்னு மகாக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்றி. அக்கா, இப்போ விஜய்க்கு எப்படி இருக்கு? அவர் இன்னும் ஆபத்தான கட்டத்துல தான் இருக்காருன்னு டாக்டர் சொல்றாரு. அக்கா, என்னக்கா சொல்ற? விஜய் பொழைப்பாரா இல்லையான்னு இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியுமா? சரிடி, நான் வச்சிடறேன், அப்புறமா பேசுறேன். பாய். சரிக்கா. விஜய்க்கு என்னாச்சு சொல்லுடி. அவருக்கு ஒண்ணும் இல்லையாக்கா, நல்லாதான் இருக்காராம். ஏய், போய் சொல்லாத. நீ ஷாக் ஆனத நான் பார்த்தேன். உண்மையை சொல்லுடி. விஜய் எப்படி இருக்காரு? இப்ப சொல்லலன்னா நான் நேரா ஹாஸ்பிடலுக்கே போயிடுவேன். அக்கா இரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? விஜய் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காரு அக்கா. ஐயோ, இன்னும் 1 hour கழிச்சுதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். ஐயோ கடவுளே, கடவுளே, ஐயோ ஐயோ ஐயோ. அழாதக்கா. ஐயோ, நான் செஞ்ச தப்பால இன்னைக்கு விஜய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ, அவருக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. நீ அழாதக்கா. ஐயோ, விஜய் உயிருக்கு ஆபத்துனா இப்ப அவரு குடும்பமே கொந்தளிச்சு போயிருக்கும். இந்த சமயத்துல உனக்கும் விஜய்க்கும் இருக்கிற லவ் மேட்டர் வெளியே தெரிஞ்சதுன்னா பூகம்பமே உருவாயிடும்க்கா. நம்ம 2 பேருக்கு தவிர வேற யாருக்குமே இது தெரியக்கூடாது. முக்கியமா நம்ம அம்மா அப்பாக்கு தெரியவே கூடாது.
அக்கா சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுக்கா. இது சத்தியம். இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, சரியா? கவலைப்படாதீங்க சம்பந்தி, எல்லாம் சரியாயிடும். விஜய் சீக்கிரம் குணமாயிடும். விக்ரம், விஜய்க்கு என்னதான் ஆச்சு? அவர் ஏன் விஷம் குடிச்சாரு? நல்லா இருந்த விஜய் திடீர்னு இப்படி விஷம் குடிச்சிட்டாரே, அதனால தான் கேக்குறேன். விஜய் விக்ரம் கிட்ட ஐஸ்வர்யாவை லவ் பண்ற விஷயத்த சொன்னாரா இல்லையான்னு தெரியலையே. ஆமா, விஜய் எதுவும் உங்ககிட்ட சொன்னாருங்களா? மகா, இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? பாவம், உங்க மனசு கஷ்டப்படாது. நான் கஷ்டப்படுத்த கேட்கல, நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்க வேண்டியது. இப்ப யாரு மூக்க நுழைச்சா? ஒருத்தர் விஷம் குடிச்சு உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்காரே, அது எதனாலன்னு ஒரு கர்ட்டசில கேட்டா அதுக்கு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. எதை எப்ப கேட்கணும்னு உனக்கு தெரியாது? நான் தெரிஞ்சுதான் விக்ரம் கேக்குறேன். நீங்க தான் நான் சாதாரணமா கேட்ட விஷயத்துக்கு கோவப்பட்டு பெருசாக்குறீங்க. இப்ப என்ன உனக்கு தெரியணும்? என் தம்பி எதுக்கு விஷம் குடிச்சான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? என் தம்பிய ஒருத்தி ஏமாத்திட்டான், அந்த சோகத்துல அவன் விஷம் குடிச்சிட்டான். போதுமா? ஆஹா, விக்ரம்க்கு விஜய் ஐஸ்வர்யாவை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. ஆமா, யார் இத பண்ணா? யாருக்கு தெரியும்? நல்ல வேலை விஜய் ஐஸ்வர்யாவை பத்தி விக்ரம் கிட்ட சொல்லல. இந்த ஆம்பளைங்களை காதலிச்சு ஏமாத்துறதானே பொண்ணுங்களோட புத்தியே. இந்த காதல் கருமெல்லாம் வேணான்னு தான் சொன்னேன். கேட்டானா அவன்? கேட்கல. கடைசியில காதலிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். விக்ரம், ஒரு பொண்ணு உங்க தம்பிய காதலிச்சு ஏமாத்திட்டான்னு எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். பொண்ணுங்கனாலே செல்ஃபிஷ் தானே. இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏமாத்துறத தவிர உங்களுக்கு எல்லாம் வேற என்ன தெரியும் சொல்லு? படிக்கிற வயசுல லவ் பண்ணிக்கிட்டு நல்லா பசங்க கூட ஊர் சுத்த வேண்டியது, அப்புறம் கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல காதலிச்சவனை கழட்டி விட்டுட்டு வீட்டுல சொன்னவனை கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. இதானே உங்க புத்தி? உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷான பொண்ணாலதான் என் தம்பி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான். நிறுத்துங்க விக்ரம். வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எந்த பொண்ணும் எந்த ஆம்பளையையும் வேணும்னு லவ் பண்ணி ஏமாத்துறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் அந்த மாதிரி நடக்குது. ஆமா, உங்க தம்பி அந்த பொண்ணு ஏன் வேணான்னு சொன்னாங்கிற காரணம் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. பேசுவேன். பொண்ணுங்கனாலே மோசமானவங்க தான். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் விக்ரம். பொண்ணுங்களை புரிஞ்சுக்க தெரியாத, மதிக்க தெரியாத நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஆம்பளை பையனை கை நீட்டி எதிர்த்து எதிர்த்து பேசுற பொண்ணா நீ? ஆம்பளைனா மட்டும் என்ன வேணாலும் பேசலாமா? இவர் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுவாரு, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்க பையன் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன
அரிஞ்சு பல்ல உடைச்சிருவேன். எங்க முன்னாடியே என் பொண்ணு அடிப்பேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. அவ பேசுறது மட்டும் நல்லா இருக்கா? அவகிட்ட சொல்லுங்க, இன்னொரு வார்த்தை பேசுனா நிச்சயம் அடிப்பேன். எங்க கை வச்சு பாருங்க. ஷோ ஜோதி பாருங்க, அப்புறம் தெரியும். அடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி புள்ளைய வளர்க்க தெரியல. இதுல ஏன் பொண்ணு பேச வந்துட்டீங்களா? ஜோதி என்னடி இது? கொஞ்சம் அமைதியா இரு. பின்ன என்னக்கா, என் பொண்ணு பத்தி ஏன் முன்னாடி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு இவங்களுக்கு? ஹலோ, மரியாதையா பேசுங்க. இன்னொரு தடவை என் அம்மா கிட்ட இப்படி ஏதாவது பேசுனீங்க, ஹாஸ்பிட்டல் கூட நான் பார்க்க மாட்டேன்.